ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு ஒரு நல்ல வருஷமாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கோச்சார ரீதியாக கிடைக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒரு ராசி. அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டிய இது நீங்கள் தான். உங்களுடைய சுயஜாதகம் அதுலேயும் உங்களுக்கு தசா புத்தி மற்றும் கிரகங்கள் எல்லாம் அனுகூலமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன் கிடைக்கும். அதனால் உங்கள் சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்கிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான 4 கிரகங்களிலே 2 கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு வியாழ பகவான் சனி பகவான் ரெண்டுமே அனுகூலமாக இல்லை. ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதத்துக்கு அப்புறமும் குரு பயிற்சி மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு நிலைக்கு வரப்போகுது. ராகு கேதுவுடைய பலன் அவ்வளோ விசேஷமாக இல்லை மே மாதம் முதல். ஸோ அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் ராகு கேதுவுடைய தாக்கம் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கும். பொதுவாக டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், அதே மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி ஃபுட் அலர்ஜி உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக உள்ளது. ஏன்னா நம்ம பலனை சொல்கிற போது ஆஹா ஓஹோன்னு நல்லது மட்டும் சொல்லக்கூடாது, நெகட்டிவாக உள்ள விஷயங்களும் சொல்லணும். அதுதான் முக்கியம். அதனால் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. வாழ்க்கை துணையுடைய பேச்சை நீங்கள் கேட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது நல்லதோ கெட்டதோ வேறு வழி இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காலம். அது ப்ரமோஷனாக இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேருந்து வேறு ஒரு பெட்டர் ஜாபுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, அது கேட்ரிங்காக இருக்கலாம், ஹோட்டல் நடத்துவர்களாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான வருஷமாக இருக்கும். அதே மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் உங்களுடைய சுயஜாதகத்தின்படி நீங்கள் நல்ல முயற்சி பண்ணலாம். புது முதலீடுகள் செய்கிறது, சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது, இல்லை வாங்கின வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லை வாங்கின ஒரு காணி, ஒரு இடம், ஒரு மனை, இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் ரொம்ப அனுகூலமான விஷயம். அது விரயங்களாக இருந்தால் கூட அது சுப விரயங்களாக மாறிக்கும். அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்ல ஒரு வருஷமாக இருக்கும். ரொம்ப வருஷமாக கல்யாணம் நடக்காமல் தள்ளி போனவங்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். ஆனால் அதுக்கு உங்களுடைய தசா புத்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க குருபலன் இருந்தால் கல்யாணம் ஆயிருமான்னு. ஆனால் குருபலனை மட்டும் நம்பி நீங்கள் கல்யாணத்தில் இறங்க முடியாது. இப்போ ஒரு 10 வருஷமாக ஒருத்தருக்கு வரன் பார்க்குறீங்கன்னா 10 வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா 10 வருஷத்தில் பல தடவை அவங்களுக்கு குருபலன் வந்திருக்கும். இல்லை அந்த பார்த்த ஜாதகத்துக்கும் துணை ஜாதகத்துக்குமே குருபலன் வந்திருக்குமே. அந்த குருபலன் வந்துமே கல்யாணம் ஆகலைங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அதனால் குருபலன் மட்டும் நம்பி நம்ம கல்யாணத்தில் இறங்க முடியாது. உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா குருபலன் இல்லைன்னா கூட கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான விஷயம், நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான காலப்பகுதி. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் செக்டாரில் இருப்பவர்கள், பேங்க்கில், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடைசி 6 மாதம் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி மார்ச் மாதம் ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்துடும். இருந்தாலும் ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வருஷத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி ஐடி துறையில் இருப்பவர்கள், இப்போ ஒரு பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, இந்த மாதிரி துறையில் ஐடி ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதாவது சில பேருக்கு அனுகூலமான மாதமாகவும் வருஷமாகவும் இருக்கும். சில பேருக்கு வேலை போயிருக்கும். அந்த வேலை போனவங்களுக்கு கூட இப்போ திரும்ப ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூடுதலான காலமாக இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட டபுள் ட்ரிபிள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வர்ற வருஷம் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப முக்கியம். அது திருப்பி நான் சொல்கிறேன். ஏன்னா சில ஜோதிடர்கள் மாதிரி இந்த வருஷம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிங்க, லட்சாதிபதி ஆகிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் ஜாதகங்கிறது முக்கியம். அதுதான் உங்களுக்கு 60% பலன் கொடுக்கும். பேலன்ஸ் 40% பலன் தான் உங்களுக்கு இந்த பயிற்சிகளுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி இந்த மரம் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள்,
அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். சில பேருக்கு அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அனுகூலமான வருஷம். வெளிநாட்டிலே ரொம்ப வருஷமாக இருக்கும், பிஆர் வாங்கியாச்சு, சொத்து வாங்கணும், இல்லை இன்னொரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் அனுகூலமாக இருக்கும். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். ரிலேஷன்ஷிப்பில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும், சில விஷயங்களை வந்து நீங்கள் சகிச்சுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த வருஷம் இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், குறிப்பாக இந்த ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்என்டி ரிசர்ச், ஸோ இந்த சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல அனுகூலமான காலமாக, அனுகூலமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். அதே மாதிரி இந்த இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவர்கள், வீரர்கள், படை வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த வருஷம் இருக்க வேண்டிய காலமாக இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஓவர் ஸ்பீடு போகிறது, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ராசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த ட்ராவலிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பைக் ஓடுறதா இருக்கட்டும், கார் டிரைவிங் பண்ணுறது, இந்த ஓவர் ஸ்பீடுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. யாருக்குமே செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது இன்றைக்கி இல்லை, எல்லாமே அவசர யுகத்தில் இருக்கும். ஸோ அதனால் இந்த டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது மாதிரி ரோடை கிராஸ் பண்ணுற போது, ஸோ இந்த மாதிரி இருக்கிற போதெல்லாம் சின்ன சின்ன அலர்ட்டாக நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. டைவர்ஷன் கூடாது. ஏன்னா சில பேருக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் மூடு வரும். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் மூடு வந்தாலும் படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கிறவர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான வருஷம், நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5-6 மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் சரியாக உங்களுக்கு வராது. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவீங்க, ஆனால் கரெக்டான ரெஸ்பாண்ட் இருக்காது, இல்லை இன்டர்வியூக்கு காலே வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். பட் ஆனால் அந்த கடைசி 6 மாதம் அந்த நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனால், கோமாதா பசுமாடுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச போது ஒரு உணவு கொடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வருஷம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சொன்னால், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அற்புதமான வழிபாடு, ஐயப்பன் வழிபாடும் உங்களுக்கு விசேஷமானது. அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடும் இந்த வருஷம் உங்களுக்கு விசேஷமானது. இந்த வருஷம் வந்து இந்தியா, தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள், அதாவது இந்த கோவில்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட நன்மைகள் கிடைக்கும். ஒன்று திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் விசேஷமானது. அடுத்தது மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவில், அதுவும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான கோவிலாக இருக்கும். அடுத்தது 3வது பார்த்தோம்னு சொன்னால் சென்னை வடபழனி முருகன் கோவில். இந்த 3 கோவில்களுக்கும் போகிறது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். இலங்கை ஸ்ரீலங்காவில் இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோவில் உங்களுக்கு விசேஷமானது. அதே மாதிரி கொழும்பில் தெஹிவளை மகாவிஷ்ணு கோவிலும் உங்களுக்கு விசேஷமான கோவிலாக உள்ளது. சிங்கப்பூரில் இருப்பவர்கள் சாங்கி ராமர் கோவிலுக்கு இந்த வருஷம் போகிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். மலேசியாவில் உள்ளவர்கள் பத்துமலை முருகன் கோவிலுக்கு போகிறது அற்புதமான பலனை தரும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க எமது வாழ்த்துக்கள்.